ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு இருக்கிறத வச்சு வாழுக்கானான்னு சொன்னால் யாருப்பா கேட்குறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பேராசை பெரு நஷ்டத்தை உருவாக்குங்கிறது நம்ம மனோஜுக்கு தெரியலங்க. கிரெடிட் கார்டு ஆங்குறாரு, பின்னாடி கட்ட வைக்கிறதுக்கு அவங்க குமுறல் இருக்குமே, அந்த அளவுக்கு கஷ்டப்படணும். அது புரியல இவருக்கு. நம்ம ரோகிணி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வேணாம்ப்பான்றாங்க. ஏன்னா ரோகிணி அடைச்ச லோனா அடைக்காத லோனா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நான் சந்து பந்துன்னு ஒன்னேடா நீ ஓடுவியாடான்னு யோசிக்கிறாங்க நம்ம ரோகிணி. ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க ரோகிணி, பின்னி ஃபியூச்சரில் நீங்களும் உங்கள் புருஷன் சேர்ந்து ஓடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் போயிட்டு எப்படியாவது வந்துட்டு கன்சீவ் ஆகணும், அதனால நான் எனக்கு ஏதாவது குறை இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க போயிருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க நேரமாட்டுக்கு சீதாவும் நம்ம மீனாவும் வந்திருக்காங்க. எதுக்குன்னு பார்க்குறீங்களா? சீதாவுக்கு வேலை கிடைச்சிச்சுங்க. அதாவது படித்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு, அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது இருக்கும் பாருங்க மனசில் ஆசை, சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசைன்னு சொல்லுவாங்க, வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சின்ன ஆசையை சந்தோஷத்தோடு என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம சீதா வந்திருக்காங்க. இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டப்பா அப்படின்னு சொன்னோன்னு வேற அளவில் ஹாப்பினஸ். இன்னொரு பக்கம் மீனாவுக்கு வேலை வந்துருச்சுன்னு அவங்க ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் ஊருக்கே தண்டோரா போட்டு அடி. நம்ம ரோகினோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம் நீ குழந்தை பெற்றுக்கிறியாடி, இதுக்கு முன்னாடி பெற்றுக்கிட்டல உனக்கு குறை இருக்குது, அது கண்டிப்பாக மனோஜ்க்காக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் தண்டோரா போட்டு கத்தேன் அப்படின்னு சொல்லி கற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அதாவது கண்டிப்பாக எனக்கு இந்த குழந்தை முக்கியம், அப்போ தான் நான் கிறிஷை கூட்டிகிட்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. கிறிஷுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இதை வந்து பார்த்துட்டாங்க. யார் பார்த்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம சீதா பார்த்துட்டு தப்பாக சொல்லிட்டியேமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம மீனாட்ட தப்பாக சொல்ல இவங்க வீட்டில் ஒரு அலப்பறை பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் இப்படி அலப்பறை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.